வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏக்கான 2வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. 29/7/2025க்கான கவுன்சிலிங். அதோட முடிவுல வந்துட்டு எவ்வளவு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு வேகன்சிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கறத பத்தி கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, நான் அடுத்ததா உங்களுக்கு ஃபுல் டீடைல்டா வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் கவுன்சிலிங் முடிவுல மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜிடிஜி சரிங்களா? வேகன்சி ஃபுல்லா வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி ஜிடி உமன் வேகன்சி வந்துட்டு ஃபுல் ஆயிருச்சு. சரிங்களா? நீங்க ஜிடி ஜெனரல் இல்ல ஜிடி உமன் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, ஓசி கம்யூனிட்டில உங்களுக்கு வேகன்சி இல்லை. அதே மாதிரி வந்துட்டு ஜிடி ஜெனரல் பிஎஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 17 வேகன்சி எடுத்துட்டாங்க. 53 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாதிரி ஜிடி உமன் பிஎஸ் டீம்ல 4 வேகன்சி எடுத்துட்டாங்க. 26 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. இதை தவிர மத்த எந்த ஒரு கேட்டகரியுமே வந்துட்டு ஜிடில வந்துட்டு எடுக்கல. சரிங்களா? அடுத்த சாக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 2வது நாளே பிசி ஜெனரல் அதுக்கப்புறம் பிசி உமன்கான வேகன்சி மொத்தமா காலியா இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு 2வது ஷாக்கு. நீங்க பிசி ஜெனரல், பிசி உமன் கேட்டகரியா சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது எனி டிகிரி கேட்டகரியில வந்துட்டு எடுக்கிறதுக்கு வேகன்சி இல்லை. சரிங்களா? பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 5 வேகன்சி எடுத்துட்டாங்க. உமன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியுமே எடுக்கலை. சரிங்களா? பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 48 வேகன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல 24 வேகன்சியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிசி ஜெனரல் ஆர்த்தோ எல்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேகன்சி வந்துட்டு 1 எடுத்திருக்காங்க. இதை தவிர மத்த எந்த ஒரு கேட்டகரியிலுமே வந்துட்டு வேகன்சி டச் பண்ணல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் உமன் கேட்டகரிக்கான வேகன்சி மொத்தமா வந்துட்டு காலியா இருக்குது. சரிங்களா? சோ நீங்க எம்பிசி ஜெனரல் அண்ட் உமன்ல வேகன்சி எடுக்கணும்னாலுமே வந்துட்டு வேகன்சி இல்ல. அதே மாதிரி வந்துட்டு எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேகன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எம்பிசி ஜெனரல் ஆர்த்தோல ஒரு வேகன்சி எடுத்துட்டாங்க எல்டில. அதே மாதிரி எம்பிசி உமன் ஆர்த்தோல ஒரு வேகன்சி எடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை தவிர வந்துட்டு மத்த எந்த ஒரு கேட்டகரியிலுமே வந்துட்டு வேகன்சி காலியாகல. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 37 வேகன்சியும், அதே மாதிரி வந்துட்டு எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 17 வேகன்சியும் வந்துட்டு மிச்சமா இருக்குது. சரிங்களா? எம்பிசிக்கு அப்புறம் வந்துட்டு பிசிஎம். இதை வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிசிஎம் ஜெனரல் வந்துட்டு மொத்தமா 24 வேகன்சியும் 2வது நாளே காலியா இருக்குதுங்க. பிசிஎம் உமன்ல நிறைய இருக்குதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இந்த வேகன்சியுமே நாளைக்கு வந்துட்டு பிசிஎம் உமன்ல ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் யாரு டச் பண்றாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. சரிங்களா? பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கேட்டகரியில வேகன்சி எடுக்கல. எஸ்சிஏல வந்துட்டு ஒரு 5 வேகன்சி எடுத்துட்டாங்க 24ல. இன்னும் 19 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எஸ்சி ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 66 வேகன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. 113 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி உமன்ல 27 வேகன்சி எடுத்துட்டாங்க. 28 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. இந்த 2 தவிர வந்துட்டு வேற எந்த ஒரு கேட்டகரியிலுமே வந்துட்டு எஸ்சில வந்துட்டு டச் பண்ணல. இது கொஞ்சம் வந்துட்டு மனசுக்கு நிம்மதியா இருக்குது. நாளைக்கு எஸ்சி ஜெனரல் அண்ட் எஸ்சி உமன்ல போறவங்க கொஞ்சம் வேகன்சி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் வந்துட்டு இப்ப வரைக்கும் எடுத்திருக்காங்க எஸ்டி ஜெனரல்ல. மத்த வேகன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு எனி டிகிரி போஸ்ட் வேகன்சிஸ்ல இருந்து மிச்சமா தான் இருக்குது. சரிங்களா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 1825 வேகன்சில 1078 வேகன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 747 வேகன்சி இருக்குது. இந்த 747 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல், பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடி வேகன்சிஸ் மட்டும்தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. ஜெனரல் அண்ட் உமன் வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போயிருச்சு. சரிங்களா? எஸ்சிலையும் எஸ்டிலையும் மட்டும்தான் என்ன வேகன்சி ஜெனரல் உமனுக்கு வந்துட்டு பாக்கியா இருக்குது. அதுக்கப்புறமா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியில இருந்த 2 வேகன்சியை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இன் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல. எஸ்டில மட்டும் இருந்த அந்த 2 வேகன்சி வந்துட்டு இன்னும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. எஸ்டி ஜெனரல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்களா? ஜிடி ஜெனரல்ல இருந்தா 5 வேகன்சிக்கு 5 வேகன்சி ஃபில் ஆயிருச்சு. விமன்ல இருந்தா 4க்கு 4 வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி வந்துட்டு பிசி ஜெனரல்ல வந்துட்டு இருந்த 5க்கு 5 ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி உமன்ல இருந்தா 2க்கு 2 ஃபில் ஆயிருச்சு. ஆல் அதர் கேட்டகரியில இருக்கிற வேகன்சிஸ் வந்துட்டு எதுவும் தொடப்படல, அப்படியே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எம்பிசி ஜெனரல் இருந்த 6க்கு 6 வேகன்சி வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. எம்பிசி உமன்ல இருந்த ஒரு வேகன்சி வந்துட்டு ஃபில் ஆயிருச்சு. அதை தவிர மத்த கேட்டகரியில இருந்த வேகன்சிஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 18ல வந்துட்டு 3 வேகன்சி எடுத்துட்டாங்க. 15 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு கேட்டகரி எஸ்டியோ இல்ல வந்துட்டு எஸ்சியோ எஸ்சிஏலயும் வந்து பாத்தீங்கன்னா 2ல ஒரு வேகன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. மத்த கேட்டகரிஸ்ல எதுலயுமே வேகன்சி டச் பண்ணல. மொத்தமா 59 வேகன்சி இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா 27 வேகன்சி எடுத்துட்டாங்க. 32 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுவும் ஜெனரல் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிக்கு மட்டும்தான் ஜெனரல்ல வந்துட்டு வேகன்சிஸ் இருக்குது.
மற்ற கம்யூனிட்டியில யாருக்குமே இல்லை. அடுத்த கேட்டகரி என்ன டிபார்ட்மெண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா மேல் வார்டன் இன் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ். சரிங்களா, அதுல இருந்த ஒரு வேகன்சி மட்டும் ஜிடி ஜெனரல் இருந்துச்சு, அந்த வேகன்சியும் எடுத்துட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நேத்து கொஞ்சம் வேகன்சிஸ் இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஜில 2 வேகன்சி இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. ஜிடி உமன்ல ஒரு வேகன்சி இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. பிசி ஜெனரல்ல வந்துட்டு 2 வேகன்சி இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. பிசி உமன்ல ஒரு வேகன்சி இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. எம்பிசி ஜெனரல்ல 2 வேகன்சி இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அதை தவிர மத்த எந்த கேட்டகரி எந்த கம்யூனிட்டிக்கான வேகன்சியும் வந்துட்டு எடுக்கப்படலை. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜேசிஏ ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இன் கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட், அதோட வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஏன் அப்படியே இருக்குது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு டெஃப். சரிங்களா, அதாவது வந்து ஹார்ட் ஹியரிங் டிசபிலிட்டியோட இருக்கிறவங்களுக்கான வேகன்சி அந்த 8 வேகன்சியுமே அதனால வந்துட்டு எடுக்கப்படலை. அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபிசில இருந்த ஜெனரல் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஆல் அதர் கம்யூனிட்டில இருந்த வேகன்சிஸ் அதே மாதிரி வந்துட்டு ஆல் அதர் கேட்டகரியில இருந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் இன் ஃபிஷரி டெவலப்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்த வேகன்சிஸ்லயும் ஜெனரல் அதுக்கப்புறம் வந்துட்டு பிசில இருந்த வேகன்சிஸ் எடுத்துட்டாங்க. ஜெனரல் டிடபிள்யூ வேகன்சி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிசில இருக்கிற 2 வேகன்சி அப்படியே இருக்குது. ஸோ இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 2 வேகன்சி இருக்குது ஜெனரல்ல அப்படிங்கறத வந்துட்டு எடுத்துக்கலாம். எஸ்ஏ டிடபிள்யூல இருந்த 2 வேகன்சியும் வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுக்கடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆபீசர். சரிங்களா, கிரேட் 2 தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. எந்த வேகன்சியுமே எடுக்கப்படல. 10க்கு 10 அப்படியே இருக்குது. ஜெனரல்ல இருக்குது, பிசில இருக்குது, எல்லாத்துலயுமே வேகன்சிஸ் இருக்குது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் இன் லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு வேகன்சி, அதுவும் வந்துட்டு ஃபில் ஆகப்படலை. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அதனால வந்துட்டு ஃபில் ஆகாம அப்படியே இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.